இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சவுக்கு சங்க தொடர்பான பல கருத்துக்கள் வெளியே வந்துட்டே இருக்கு. நிறைய கருத்துக்களை அடிச்சு விடுறாங்களோன்னு தோணுது. உதாரணத்துக்கு அவருக்கு பல பெண்களோட தொடர்பு இருக்கு. பல பெண்களுக்கு 50 கோடியில 300 கோடியில வீடு வாங்கி கொடுத்ததா பேசுறாங்க. பெண் புரோக்கரா செயல்பட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் மேல வன்மத்தை கொட்டதுக்கு அந்த தேவை என்ன சார்? சவுக்கு சங்கர் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவருக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய லீகல் டீம் இருக்கு. முன்னாடி ஒரு முக்கியமான கட்சிகள்லாம் கூட அவர் வேலை செய்யுது. அதெல்லாம் விட்டுருவோம். ஆனா சவுக்கு சங்கர் மீது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா, இது உண்மையிலேயே இது யாருக்கு வேணாலும் நடக்கும். இது ஒரு ஆபத்தான விஷயம். சவுக்கு சங்கர் பண்ண எல்லாமே அவங்க அம்மாவுக்கும் தெரியும். அவங்க அம்மாவுக்கும் உடந்த இப்படிலாம் பேசுறத பார்க்க முடியாது சார். அதான் கல் எறிகிறப்ப யார் மேலும் முடியாது, மொத்தமாக போய் விழுகிறது தான். இப்போ ஒருத்தர் காலி பண்ணணும் வேணா மொத்தத்துக்கு அந்த ஃபேமிலியே காலி பண்ண வேண்டியது தான். யாருமே ஓகேயும் கிடையாதுங்க. ஆனால் சவுக்கு சங்கருடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட அஜெண்டாவை ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அவருடைய நிலைப்பாட்டை மாற்றி மாற்றி புரோபகண்டா பண்ணார். இன்னைக்கு எல்லா தரப்புமே அவர் மேல் ஒரு எதிர்பார்ப்பு. சவுக்கு சங்கர் பெண் பித்தரா சித்தரிக்க வேண்டிய தேவை என்ன? தனிப்பட்ட விஷயம். அந்த பெண்கள் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா? சவுக்கு சங்கர் என்னை கைப்பிடிச்சிருந்தாரு, சவுக்கு சங்கர் என்னை ரேப் பண்ணிட்டாரு சார். சவுக்கு சங்கரோட ஒரு பெண்ணையும் சேர்த்து கைது பண்ணதா ஒரு தகவல் வெளியிட்டு சார். அது எந்த அளவுக்கு உண்மை? ஆமாம், சவுக்கு சங்கர் இங்கேருந்து சென்னையிலேருந்து தேனிக்கு போகிறப்ப அவரோடு லிவிங்கில் இருந்த ஒரு பெண். பல பண்ணை வீடுகள் இருந்ததாகவும் பங்களாக்கள் இருந்ததாகவும் கோடிக்கணக்கில் சொத்து இருந்தாலும் சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 300 கோடி சொத்துலாம் வச்சிருக்காரு அப்படிலாம் சொல்கிறாங்க சார். இல்லை, ஹவுசிங் போர்டு வீட்டில் தான் இருக்கார். நேற்று அவங்க அம்மா அவரும் அந்த வீட்டில் தான் இருக்காங்க. நேற்று நம்ம டிவிலெலாம் பார்த்தோம். டீனரில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது அவருக்கு. அது வாடகை ஆஃபீஸ் தான். அப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 வீலர்லாம் சுற்றி இருந்தார். நானே பல முறையில் பார்த்துருக்கேன். இதே வேலையை தான் சவுக்கு சங்கர் பண்ணார். G2 அங்கேருந்து பணம் வருது, அந்த நடிகைக்கு அங்கே பங்களா வாங்கி கொடுத்தாங்க, அதே திருப்பி வருதா? இதே அவதூறுகளை இன்றைக்கி சவுக்கு சங்கர் உட்காந்து கால் மேலே கால் போட்டுட்டு உட்காந்துட்டு அந்த நடிகைக்கு துபாயில் வீடு வாங்கி கொடுத்தாரு. அப்படின்னு நடிகை கண்ணீர் விட்டு கதறி வீடியோ போட்டாங்க. எனக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு விட்டுருங்க. ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சமீபத்தில் மிகப்பெரிய பேசுபொருளாக போயிட்டுருக்கிறது சவுக்கு சங்கர் கைது விவகாரம். அதை தொடர்ந்து இப்போ ஃபெலிக்ஸ் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த சூழலில் சவுக்கு சங்கர் தொடர்பான பல கருத்துக்கள் வெளியே வந்துகிட்டே இருக்குது. வெளியே வந்துட்டு சொல்கிறதுக்கு கூட நிறைய கருத்துக்களை அடித்து விடுறாங்களோன்னு தோணுது. உதாரணத்துக்கு அவருக்கு பல பெண்களோட தொடர்பு இருக்குது. பல பெண்களுக்கு 50 கோடியில் 300 கோடியில் வீடு வாங்கி கொடுத்ததா பேசுகிறாங்க. சில இடங்களில் சொல்கிறாங்க அவர் பெண் புரோக்கராக செயல்பட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் மேலே வன்மத்தை கொட்டதுக்கு அந்த தேவை என்ன சார்? எந்த ஆயுதத்தை விட்டு எறிந்தாரோ அதே ஆயுதம் திருப்பி வருகிறது. சவுக்கு சங்கர் இதே வேலையை தான் செஞ்சார். அதாவது யாராவது ஒருத்தவங்க மேலே குற்றச்சாட்டி யாராவது ஒருத்தவங்களை டேமேஜ் பண்ணணும் அப்படின்னா அவங்க செத்து போன தாத்தா கொண்டு இழுத்து பேசுகிறது. அவர் அப்படி தெரியுமா, இவர் எப்படி தெரியுமா, அதாவது அவதூறுகளை அள்ளி எறிஞ்சு ஒரு மனிதனை உணர்வு ரீதியாக அப்படி காயப்படுத்துறது. இந்த வேலையை சவுக்கு சங்கர் தொடர்ந்து செஞ்சார். உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த மாணவியருடைய மரணம், அதுக்கு என்னென்ன கதைகள் சொன்னார் இவர். அந்த பெண்ணுக்கு காதல் இருக்குது, அந்த குடும்பம் என்ன நிலைமைக்கு ஆளாக இருக்கும். ஒரு குழந்தையை பறி கொடுத்துருக்குறாங்க. அந்த குடும்பமே ஒரு பெரிய சோகத்தில் ஆழ்ந்திருக்கு. நீங்கள் என்னென்ன மாதிரியான கருத்துக்கள்லாம் பதிவு பண்ணீங்க? எத்தனையோ விஷயங்கள் சமீபத்தில் இந்த ஜாஃபர் சாதிக் இஷ்யூலாம் கூட அமீர் அவர்கள் மேலே வச்சக்கூடிய குற்றச்சாட்டு 10 வருஷமாக இவர் தான் சோறு போடுறாரு, இவர் தான் வாடகை கொடுக்குறாரு, இவங்க குடும்பத்தை இவர் தான் காப்பாற்று, என்னென்ன கதைகள், என்னென்ன கட்டுக்கதைகள். அதே இது இன்றைக்கி திருப்பி வந்திருக்கு சவுக்கு சங்கருக்கு. சவுக்கு சங்கருடைய கைதை சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதுக்கு அரசாங்கம் எடுக்குது, காவல்துறை எடுக்குது. அதுக்கு நமக்கு மாற்று கருத்து கிடையாது. சவுக்கு சங்கரை படுத்துறாங்க அப்படின்னா அது சவுக்கு சங்கருக்கு ஒரு லீகல் டீம் இருக்குது. அவங்க ஜட்ஜிட்ட பேசுகிறாங்க, அதெல்லாம் ஓகே. சவுக்கு சங்கருடைய ஆஃபீஸையும் அவருடைய வீட்டையும் சர்ச் பண்ணியிருக்கிறாங்க, கஞ்சா கைப்பற்றியிருக்கிறாங்க, அவர் ஆஃபீஸுக்கும் அவருடைய வீட்டுக்கும் சீல் வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் அரசாங்கமும் காவல்துறையும் நீதிமன்றமும் நடக்கக்கூடிய விஷயம். சவுக்கு சங்கரும் சாதாரண ஆள் கிடையாது. அவருக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய லீகல் டீம் இருக்குது. முன்னாடி ஒரு முக்கியமான கட்சிகள்லாம் கூட அவர் வேலை செய்யுது. அதெல்லாம் விட்டுருவோம். அது அவங்களுடைய தனிப்பட்ட முயற்சி. ஆனால் சவுக்கு சங்கர் மீது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா, இது உண்மையிலேயே இது யாருக்கு வேணாலும் நடக்கும். இது ஒரு ஆபத்தான விஷயம். சவுக்கு சங்கருக்கு 3 மனைவிகள், 50 கோடிக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு, 200 கோடிக்கு பங்களா வச்சிருக்கிறாரு, அவரை பார்த்தீர்களா இப்படியா அவர் கீழ்த்தரமான மற்ற மாதிரி பெண் புரோக்கர்ன்ற அளவுக்கு கூட அவர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம், தவறான விஷயம். இதை இவர் பண்ணார், சவுக்கு சங்கர் பண்ணது. இது அப்படி திருப்பி வந்திருக்கு. இது ஒரு ஆபத்தான விஷயம். இது யார் செய்தாலும் முதலில் கண்டிக்கணும், இதை தவிர்க்கணும். இது நாளைக்கு இன்னொருத்தர் மேலே வரணுங்கிறதுக்கு என்ன இருக்குது? இன்றைக்கி சவுக்கு சங்கர் மேலே வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளை பார்த்து சந்தோஷம் அடையக்கூடியவர்கள் நாளைக்கு அவர்களுக்கும் இது திரும்பும். நாளைக்கு அவர்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டினாங்கன்னா
அவருக்கும் இதே மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான அவதூறுகள் பரப்பக்கூடிய இந்த யூடியூப் சேனல்ஸில் உட்காந்துக்கிட்டு யாரையா ஒருத்தரை டார்கெட் பண்ணி ஏதாவது ஒரு அஜெண்டா பேஸில் ஒரு தப்பான ஒரு விஷயத்தை பிரபண்டா பண்ணக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியவர் எல்லாருக்குமே இது ஒரு எச்சரிக்கை. யாருக்கும் வெற்றியும் நிரந்தரம் கிடையாது, யாருக்கு தோல்வியும் நிரந்தரம் கிடையாது. காற்று இந்த பக்கம்னாலும் அடிக்கும். அது மாதிரி இப்போ பேசக்கூடிய எல்லாருக்குமே இது ஒரு பாடம். இதிலிருந்து நம்ம இல்லை திருத்திக் கொள்ளக்கூடியது என்ன விஷயம்னா, கொஞ்சம் அறத்தோடு பேசுங்கள், உண்மையோடு பேசுங்கள், அவதூறை பேசாதீங்க. ஓரளவுக்கு நீங்கள் வந்து உண்மையை பேசுங்க. உண்மையை முழுசாக பேச முடியாது அவங்களால. ஓரளவுக்கு உண்மையை பேசுங்க. அவதூறுகளை கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அவர்களுக்கு முன் குடும்பம் இருக்குது, அவர்களுக்கு பின்னாடி கூடிய ஒரு வாழ்க்கை இருக்குது. நீ ஜெயிலுக்கு அவர் வாழ்க்கை ஜெயிலே முடிஞ்சு போயிடக்கூடாது. சில பேர்லாம் சொல்கிறாங்க அவர் 2026 வரைக்கும் ஜெயிலில் தான் இருப்பார். அது முடிவு பண்ண வேண்டியது நீதிமன்றம். அவர் மேலே எத்தனை வழக்குகள் இருக்குன்னு பார்த்துட்டு அது முடிவு பண்ண வேண்டியது நீதிமன்றம். அதனால் அவர் 26 வரைக்கும் ஜெயிலே தான் இருக்கணும். பல்வேறு கதைகளை சொல்கிறாங்க. அது வந்து இதே விஷயம் எல்லாருக்கும் நடக்கும். அதனால் என்னென்னா, இது சவுக்கு செஞ்சர் செய்த வினைக்கு எதிர்வினை தான் நடக்குது. இப்போ இவர் இதே மாதிரியான வேலையில் மற்றவர்கள் செஞ்சார், அந்த வேலை இது நடக்குது. இது மற்ற விஷயங்கள் மற்ற ஆட்களுக்கும் இது ஒரு எச்சரிக்கையாக ஒரு பாடமாக எடுத்துக்கணும். இப்போ சவுக்கு சங்கரை சொல்கிறத ஓகே, ஏதோ ஒரு வகையில் அவரும் பேசியிருக்காரு, அது கவுண்டர் அட்டாக்காக இவங்க பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாம். சம்மந்தமே இல்லாத அவங்க அம்மாவே சேர்த்து பேசுகிறத பார்க்க முடியுது. சவுக்கு சங்கர் பண்ண எல்லாமே அவங்க அம்மாவுக்கும் தெரியும், அவங்க அம்மாவுக்கும் உடந்த இப்படிலாம் பேசுகிறத பார்க்க முடியுது சார். அவங்க என்ன பண்ணாங்க இந்த விஷயம்? அதான் கல் எறிகிறப்ப யார் மேலும் முடியாது, மொத்தமாக போய் விழுகிறது தான். இப்போ ஒருத்தர் காலி பண்ணணும் வேணும்னா மொத்தத்துக்கு அந்த ஃபேமிலியே காலி பண்ண வேண்டியது தான். அப்படி தானே இவரும் பண்ணார், சவுக்கு சங்கர் பண்ணார். இப்போ அந்த கள்ளக்குறிச்சி மாணவி அந்த பொண்ணுடைய இமேஜை டேமேஜ் பண்ணுறப்ப என்ன ஆச்சுன்னா குடும்பம் தானே சேர்ந்து தானே பாதிக்குது. அப்படிங்கும் போது அது பாரபட்சம்லாம் கிடையாது. சவுக்கு சங்கர்னா அவரும் அவருடைய அம்மாவும் மட்டும்தான் இருக்கிறாங்க. அவருக்கு திருமணம் ஆகி அதுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு. அவருடைய பர்சனல் லைஃப்லாம் தனி விடுங்க, யாருமே ஓகேயும் கிடையாதுங்க. நீங்கள் திராவிடம் பேசக்கூடியவராக இருக்கட்டும், முற்போக்கம் பேசக்கூடியவராக இருக்கட்டும், வந்து சனாதனம் பேசக்கூடியவராக இருக்கட்டும், தமிழ் தேசம் பேசக்கூடிய தலைவராக இருக்கட்டும், யாருமே சரி அவருடைய அந்தரங்க வாழ்க்கையெல்லாம் உள்ள பார்த்தீங்கன்னா பெரிய அசிங்கமாக தான் இருக்கும். யாரும் பிடிவிடாத வரைக்கும் யாரும் யோக்கியம் கிடையாது. பிடிபடாத வரைக்கும் வந்து யாருமே வந்து அயோக்கியம் கிடையாது. எல்லோரும் அவங்க ஒரு தனிப்பட்ட விஷயம். ஒரு நாளைக்கு அது மாட்டினா வெளியே வரதான் செய்யும். ஆனால் சவுக்கு சங்கருடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட அஜெண்டாவை ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அவருடைய நிலைப்பாட்டை மாற்றி புரோபகண்டா பண்ணார். இன்றைக்கி எல்லா தரப்புமே அவர் மேல் ஒரு எதிர்பார்க்கு. ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு சப்போர்ட்டாக கொஞ்ச நாள் பேசுறது, அப்புறம் அவங்கள்ட்ட வாங்கிட்டு இவங்கள எதிர்பார்ப்பு பேசுறது, இந்த மாதிரி மாற்றி பேசி இன்றைக்கி யாருமே அவர் வந்து கைப்பிடிக்கலையே. எல்லா தரப்புமே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு ஆளாகிட்டார்ல. அப்போ நிலையில்லாத ஒரு விஷயத்தை பண்ணுறாரு, தவறான ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது இவர் மேல் வீசக்கூடிய அந்த கல் வீட்டில் போய் விழுத்தான் செய்யும், அவங்க அம்மா மேலே விழுத்தான் செய்யும். அது உண்மையில் வருத்தத்தக்க விஷயம். வயதானவர்கள் தனியாக இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதெல்லாம் வந்து ஒரு தவறான விஷயந்தான். இதை வந்து பேசக்கூடியவர்கள் யோசித்து பேசணும். இன்றைக்கி இந்த மாதிரி நடக்குது, சவுக்கு சங்கர் வந்து இந்த மாதிரி நடக்கிறாங்க, சந்தோஷப்பட்டோம்னா நாளைக்கு இதே இது வேற ஒரு பக்கம் காத்தடிக்கிறப்ப அவர்கள் இதை மாதிரி தான் பேசுவாங்க. இந்த போக்கு இருக்கு இல்லையா, ஒருத்தர் இப்போ டேமேஜ் பண்ணுறது, ஒருத்தர் குறி வைத்து காலி பண்ணுறது, ஒருத்தர் அவதூறு பண்ணுறது, அவரை அசிங்கப்படுத்துறது அப்படிங்கிற போக்கு வந்து சமீப காலமாக ஒரு 5-6 வருஷமாக, அது குறிப்பாக யூடியூப் சேனல்ஸ் நிறையா நடந்துகிட்டு இருக்குது. இது எல்லோருக்கும் நடக்கும். இன்றைக்கி சவுக்கு சங்கருக்கு நடந்த விஷயம் இதே போல் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நடக்கும். இதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அவர்களுக்கு கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு எச்சரிக்கை. இனிமேல் இது மாதிரி யாரையும் அவதூறு பண்ணக்கூடிய வேலைகள், இதே மாதிரி அவமானப்படுத்தக்கூடிய வேலைகளை இதோடு நிப்பாட்டிக்கிறது வந்து எல்லோருக்கும் நல்லது. சவுக்கு சங்கரை வந்து பெண் பித்தராக சித்தரிக்க வேண்டிய தேவை என்ன? அதான் சொல்கிறேனே, அது தனிப்பட்ட விஷயம். அந்த பெண்கள் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா? சவுக்கு சங்கரை வந்து என்னை கைப்பிடிச்சி இழுத்தாரு, சவுக்கு சங்கரை வந்து என்னை ரேப் பண்ணிட்டாரு, சவுக்கு சங்கர் வந்து எங்கள் குடும்பத்தை அழிச்சிட்டாருன்னு யாராவது பெண் கொடுத்தாங்கன்னா அப்போ அந்த பெண் தரப்புலேருந்து நம்ம பேசலாம். இது வரைக்கும் யாரும் இல்லை. அவருடைய பர்சனல் லைஃப்பில் அவர் கல்யாணம் பண்ணார், ஒரு டிவோர்ஸ் ஆகிருக்கு, அது சம்மந்தப்பட்ட விஷயம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், யாரும் வந்து யோக்கியம் கிடையாது. பெரிய பெரிய தலைவர்கள்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பல பேருடைய அந்தரங்க வாழ்க்கையில் ரொம்ப அசிங்கமான வாழ்க்கை, கேவலமான வாழ்க்கை. வயதானவனாக இருக்கான், அவன் பண்ணுற அக்கம்லாம் பெரிய அசிங்கமாக இருக்குது இன்றைக்கி. அப்படிங்கும் போது எல்லாருடைய அந்தரங்க வாழ்க்கையை போய் எட்டி பார்க்கக்கூடாது. அது அவங்க தனிப்பட்ட, அது வீதிக்கு வந்தப்பறம் பேசுவோம். அது வீதிக்கு வந்துச்சுன்னா நம்ம அதை பற்றி பேசுவோம். நீ சவுக்கு சங்கரை பற்றி நீ சவுக்கு சங்கர் பேச தவறுதலாம், தப்பு தான். அதுக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. அரசாங்கம் இருக்குது, காவல்துறை இருக்குது, நீதிமன்றம் இருக்குது, கைது பண்ணியிருக்காங்க. தினந்தோறும் வழக்குகள் வந்துகிட்டு இருக்குது. அந்த வழக்குகள் மேல் அதை பதிவு பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி பெண்களை யாரையாவது இந்த காவல்துறை வேலை பார்க்கக்கூடிய பெண்களை தப்பாக பேசியிருக்கிறாரு, அதுக்கு தான் வழக்கு போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிகிற விஷயம். பெண் பித்தராக இருந்தாரா அப்படின்னா அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு பெண்கிட்ட அவர் போயிட்டு வந்துருக்காருன்னா அவருக்கு மட்டும் தான் தெரியும், நமக்கு என்ன தெரியும்? இதை வந்து நம்ம வந்து அவதூறு பேசக்கூடாது. இது வந்து அது எல்லாருடைய பெரிய தலைவர்கள்லாம் வந்து யோக்கியம் கிடையாது. எல்லாருடைய பர்சனல் வாழ்க்கையிலும் அவர் அசிங்கம் இருக்கும். அது வந்து வீதிக்கு வருகிற பொழுது நம்ம அதை பற்றி பேசலாம். சவுக்கு சங்கருக்கு பல பண்ணை வீடுகள் இருந்ததாகவும், பெரும் எப்படி சொல்கிறது, பங்களாக்கள் இருந்ததாகவும், கோடிக்கணக்கில் சொத்து இருந்ததாக சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து வேணால் 300 கோடி சொத்துலாம் வச்சுருக்காரு அப்படிலாம் சொல்கிறாங்களே சார்,
எந்த அளவுக்கு உண்மை இது? இல்லை, ஹவுசிங் போர்டு வீட்டில் தான் இருக்கார். நேற்று அவங்க அம்மாவும் அவரும் அந்த வீட்டில் தான் இருக்காங்க. நேற்று நம்ம டிவிலெலாம் பார்த்தோம். அவர் சர்ச் பண்ணுறப்ப இருக்கிற வரைக்கும் தெரிஞ்ச அளவுக்கும் அந்த தான் அவருடைய சொத்தாக இருக்குது. டி நகரில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது அவருக்கு. அது வாடகை ஆஃபீஸ் தான். அப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் டூ வீலர்லாம் சுற்றிட்டு இருந்தார். நானே பல முறைகள் பார்த்துருக்கேன். இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோடனே ஒரு கட்சி அவருக்கு ஸ்பான்சர் பண்ணுது. அந்த கட்சியினுடைய ஐடி விங் அட்வைசராக இருக்கிறார். அதனால் அவருக்கு அந்த அன்றாட செலவுகளுக்கு, மற்றபடி மந்த்லி செலவுகளுக்கு அந்த கட்சி அவருக்கு ஸ்பான்சர் பண்ணுது. இதுதான் அவருடைய இது. இவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னா யாருமே டாக்குமெண்ட்டை காட்டலையே. இதே வேலையை தான் அந்த சவுக்கு சங்கர் பண்ணார். ஜி ஸ்கொயருக்கு அங்கேருந்து பணம் வருது, அந்த நடிகைக்கு அங்கே பங்களா வாங்கி கொடுத்தாங்க, அதே இது திருப்பி வருதா? இதுதான் அவதூறுங்கிறது. இதுதான் கத்திங்கிறது. ஒரு கத்தியை நீங்கள் எந்த ஆயுதத்தை எறிகிறாங்களோ அதே ஆயுதம் தான் திருப்பி வரும். இதே அவதூறுகளை நீங்கள் சவுக்கு சங்கர் உட்காந்து கால் மேலே கால் போட்டுட்டு உட்காந்துட்டு அந்த நடிகைக்கு துபாயில் வீடு வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு நடிகை கண்ணீர் விட்டு கதறி வீடியோ போட்டாங்க, எனக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு விட்டுருங்க அப்படின்னு. இன்றைக்கி அதே தான் வருது திருப்பி. இது நம்ம இது வரைக்கும் உண்மை யாரும் வெளியில் கொண்டு வரல, டாக்குமெண்ட்டை கொண்டு வரல, எங்கே வீடு இருக்குன்னு யாரும் எந்த விதமான ஆதாரத்தையும் எடுத்து போடலை. அப்போ இது ஒரு வகையான அவதூறு தான். நெட்ஃப்ளிக்ஸ் ஜெரால்டு கைது செய்யப்பட்டிருக்காரு சார், அது என்ன நடக்குது சார்? ஃப்ளிக்ஸ் ஜெரால்டு ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு. இந்த யூடியூப் சேனல்கெலாம் முதல்ல யூடியூப் சேனல் ஆரம்பித்தவர், NDTVயில் இருந்தவர். ஒரு நிறைய இந்த ஜேர்னலிஸ்ட்டில் ஜேர்னலிசத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவர் கைது பண்ணியிருக்காரு. ஃப்ளிக்ஸ் அவர்கள் கைது பண்ணது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய தனிப்பட்ட முறையில் அது ஒரு தவறான விஷயமோன்னு தருது. அது ஒரு நிறுவனம் நடத்துகிறாரு. அந்த நிறுவனத்தில் ஒருத்தர் பேட்டி எடுக்கிறாரு. அந்த பேட்டி எடுத்தவர் தவறாக இருக்கிறனா அவரையும் சேர்த்து கைது பண்ணுறதுனா எந்த விதமான நியாயமும் தெரியல. ஆனால் கைது பண்ணது அந்த விதமான விஷயத்தை கைது பண்ணல. 2022 ஒரு பெண்ணை பற்றி அவர் தவறாக ஒரு வீடியோ போட்டதுனால அது சம்மந்தமாக அந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்ததில் தான் கைது பண்ணியிருக்காங்க. என்ன இருந்தாலும் முன்ன பின்னா வச்சு பார்க்குறப்ப எல்லாரும் மேலேயும் இது நாளைக்கு எல்லாருக்கும் நடக்குமே. எல்லா வலைதள தொலைக்காட்சிக்கும் பிடிக்காத ஒரு ஆட்சி மாறுகிற பொழுது இன்னொருத்தவங்க சேர்ந்து நடக்கிறப்ப அது ஒரு மாற்றம் மாதிரி தான் செய்யும். அப்போ அவர் மேல் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது ஒரு பெண் கொடுத்துருக்குது. அதாவது அவர் நிறுவனத்தின் மீதோ அவர் தனிப்பட்ட மீதோ இது வழக்கு கிடையாது. அவர் வீடியோ ஒன்று அவரே போட்டிருக்கிறாரு. அது சம்மந்தமாக கைது பண்ணியிருக்கிறாங்க. முன்ஜாமீன் கேட்டிருக்கிறாரு சென்னை உயர்நீதிமன்றத்தில். அது மறுத்திருக்கு. அது உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் பண்ணியிருக்கு போனார். அப்போ அவர் கைது பண்ணியிருக்காங்க. சட்ட ரீதியாக அவர் மேல் தவறு இருக்கா இல்லையாங்கிறது நீதிமன்றம் தான் முடிவு பண்ணும். ஆனால் பொதுவாக இந்த மாதிரியான ஒரு சமீப காலமாக பத்திரிகையாளருக்குள்ள ஊடகவியலாளருக்குள்ள இந்த மாதிரியான கைதுகள் தொடர்ந்து நடக்குது. அவர்களும் எல்லை மீறி போய்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. எல்லை மீறி அவர்களும் ஒரு நம்ம விமர்சனம் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில், குற்றச்சாட்டு வைக்கிங்கிற பேரில் அவர்கள் எல்லை மீறி போகிறாங்க. அவரும் தொடர்ந்து கைது நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு ஆபத்தான விஷயம். நீங்கள் ஆட்சிகள் மாறும், எந்த கட்சி வேணாலும் வரும், எந்த கட்சி வேணாலும் போகும். குறைந்தபட்சம் ஒரு அறம் இருக்கணும், நியாயம் இருக்கணும், ஒரு மனிதாபிமானம் இருக்கணும். ஒரு செய்தியை நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்க, அது உண்மையை பொய்யான்னு பார்க்கணும். ஒருத்தவங்க யாராவது ஒருத்தவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க பேக்கப்பாக இருக்கிறாங்கன்றத ஒரு சார்பாக பேசுகிறது, அப்புறம் அந்த ஆட்சி மாறணும் இன்னொரு சார்பாக பேசுகிறதுலாம் இது ஒரு எனக்கு தெரிஞ்ச ஊடகவியலாளருக்கு ஒரு எச்சரிக்கை மணிதான்லாம். சவுக்கு சங்கர் ஜெயிலில் வச்சே முடித்துவிட திட்டம் நடக்கிறதா சொல்கிறாங்களே சார், அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? இது அவர் சொன்ன கதையே தான். இதெல்லாம் அவர் தான் கால் மேலே கால் போட்டு உட்காந்து சொல்லுவார். எனக்கு சோர்ஸ் அங்கே இருக்கு வந்திருக்கேன். இவர் சோர்ஸையே அங்கேருந்து சொல்ல இவர் கைது பண்ண போகிறாங்க, இவர் இதெல்லாம் இந்த சோர்ஸ்லாம் இவருக்கே சொல்ல மாட்டாங்க. ஒரு நாள் இவருக்கு தான் இப்போ ஒயிட் பேலஸ் வரைக்கும் சோர்ஸ் வச்சுருக்காரு. அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒரு இன்றைக்கி அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய பேக்கப் இருக்குது, ஒரு லீகல் டீம் இருக்குது, ஒரு பெரிய கட்சி பேக்கப்பில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவ்வளோ சீக்கிரம் அதெல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் ஒரு கட்டுக்கதை. லீகலாக போட்டிருக்கிறாங்க, வழக்கு நடக்குது. ஜெயிலில் வச்சு முடிச்சாங்கன்னா காவல்துறை பதில் சொல்ல வேணாமா? ஒரு விசாரணை கைதியாக தான் இருக்கார். இப்போ தண்டனை கைதி கூட கிடையாது, விசாரணை கைதியாக இருக்கப்போ அவர் ஜெயிலில் அவருக்கு எதாவது நடந்துச்சுன்னா அவர் கோர்ட்டில் அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப அவர் சொல்லணுமே. இப்போ கையை உடச்சிட்டான்றாங்க, கோர்ட்டில் அவர் சொல்லணும்னா சொல்லித்தானே ஆகணும். அதெல்லாம் அவர் மேலே உள்ள இன்னொரு சாரார் இதை வேறு மாதிரி டைவர்ட் பண்ணுறாங்க. அரசாங்கத்துக்கு எதிராக பார்த்தீர்களா உள்ளே இது மாதிரிலாம் சித்திரவதை பண்ணுறாங்க அப்படின்னு இதில் பிடிக்காத ஆட்கள் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய வேலைகளை இந்த விஷயத்தை அப்படி டைவர்ட் பண்ணுறதுக்கு பண்ண வேண்டிய வேலை. அதை அவளை ஃபேஸ் பண்ணுவார். அவர் எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். அவருக்கும் பெரிய பெரிய தொடர்புலாம் இருக்கும். அவருக்கு தெரியாத விஷயங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் அவரும் அதை ஃபேஸ் பண்ணுவார். சார், சவுக்கு சங்கரோட ஒரு பெண்ணையும் சேர்த்து கைது பண்ணதா ஒரு தகவல் வெளியிடுது சார், அது எந்த அளவுக்கு உண்மை? அது ஆமாம். சவுக்கு சங்கர் இங்கேருந்து சென்னையிலேருந்து தேனிக்கு போகிறப்ப அவரோடு லிவிங்கில் இருந்த ஒரு பெண் உடன் சென்றதாகவும், அந்த பெண் போலீஸ் கஸ்டடியில் எடுத்திருக்கிறதாகவும் அப்படின்னு ஒரு தகவல் போயிட்டுருக்கு. இது உண்மையாங்கிறது காவல் தரப்புலேருந்து தான் சொல்லணும். ஆனால் அவர் ஒரு பெண்ணோடு தான் அங்கே இருந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தகவல் வருது. இப்போ வரைக்கும் கைது பண்ணியிருக்கிறது இவர் மட்டும் தான் கைது பண்ணியிருக்காங்க. அந்த பெண்ணை கைது பண்ணாங்களா இல்லையா, அந்த பெண் எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மர்மமான விஷயமாக தான் இருக்குது இப்போ வரைக்கும். அது விசாரணையில் தான் தெரிய வரும். பட் அவரே தான் பேசணும். சார், உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.
இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.